ரொம்ப இப்ப நான் நிறைய யூடியூப்ல சேனல்ல பாக்குறேன். ஒரு நாய், பெண் நாயா, அது ஒரு முள்ள பத்துனுக்குது. ஒரு குட்டி பசுமாடு, அது பசி போல போயிட்டு அது மாட்டுல போய் பால் குடிக்குது. அது அப்படியே எதுவும் இல்லை, அது பாட்டு ரொம்ப நிறைய பத்துச்சு, அது பாட்டு பால் குடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு பெரிய நாய் கூட கிடையாது, ஒரு நார்மல் தெரு சாதாரண நாய், ஆனா குட்டி போடுறது போல. இது வந்தது நல்ல பெரிய மாடு, ஒரு நார்மல் சைஸ் மாடு வந்து அதில் பால் குடிச்சு, அதுக்கு அம்மா வேலையை பார்த்து அதை பால் குடிச்சிருந்தியா லைவ் எடுத்து போட்டுக்கிறான் அப்படியே. நீங்கெல்லாம் வந்து அன்பை பத்தி கருணையை பத்தி பேசுறீங்க, என்ன செய்றீங்க நீங்க? எவ்வளவு கருணையான அன்பு, பெரிய லைவ் அப்படியே பட்டாத்துல எடுத்து போட்டுக்கலாம், செம்மையா அது பார்க்குது. இப்போ அது என்ன பண்ணிச்சு பாருங்க. இப்போ அந்த ஜீவராசிக்கு அது மடின்னு தெரியுது, புரியுதா? அது நாயின்னு கூட அதுக்கு தெரியும், ஆனா அதுக்கு பசி தான் அதோட மெயின் திங்க் ஆயிடுச்சு, அதுக்கு மடின்னு தெரியுது. இப்போ நீங்களே பாருங்க, அது ரீசனா பால் குடிச்சா அவன் அம்மா கிட்ட தான் குடிக்கும். அது எப்படி குடிக்கும்? அதோட வாட்டுங்குது, ஒரு வசம் இருக்குது, அது உருவம் தெரியும், அதுதான் போய் குடிக்க முடியும். ஒரு நாய்கிட்ட போய் அதனால பால் குடிக்க முடியுமா? அது முதல்ல குடின்னு அது உள்ள ஒரு சென்ஸ் சொல்லிக்குதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அது வயிற்றுல பசியே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், இருக்குமா இருக்காதா? இப்போ அந்த சிந்தனையெல்லாம் தாண்டி அந்த உருவத்தை அது பார்க்குது, நம்ம துண்டுக்குது, இதை விட அது சைஸே அவ்வளோதான் இருக்குது. அப்போ அந்த மடியில போய் அது பால் குடிக்குது, வாயை உள்ள பிசுது அது அந்த மாட்டுக்கு, அது போய் அந்த வாயில போய் பால் குடிக்குது. அதை பால் குடிக்கிறது இது அப்படி இப்படின்னு அதை பார்க்குது, நம்ம விட்டு அது பாட்டு பால் குடிச்சிருக்குது. இப்போ எந்த அளவுக்கு இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு உரையாடல் நடந்துருக்குது இல்ல, அந்த உரையாடல் பாருங்க என்னவா சிந்திச்சிருக்கோம். இந்த நாய் உட்காந்து என்னவா சிந்திச்சிருக்கோம், எப்படி பார்த்துருக்கோம். இப்ப அந்த மாடு பால் குடிச்சுது, அது எப்படி உண்மையில இது எப்படி சந்தோஷம் இருக்குது, வா என் மடியில பால் குடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட அவ்வளோ ஒரு தன்மை இருக்குதா, அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் பெற்றுட்டியா நீ, பரவாயில்லையே. இப்ப நான் அவ்வளவு சிறந்தவன் ஆயிட்டேன், உண்மைதானே? அது எப்படி இருக்கும் பாருங்களேன். உண்மையிலே இந்த உலகம் ஏந்து போகக்கூடிய செயல், அந்த செயல். நீங்க எல்லாம் என்னென்னவோ பேசிட்டு கண்டுபிடிச்சேன், நான் அதை கண்டுபிடிச்சேன், நாங்க அப்படி பண்ணோம், நாங்க இப்படி பண்ணேன்றீங்க. இந்த ஒரு செயலுக்கு, இந்த நிகழ்வுக்கு இணையாகாது எந்த செயலும். உண்மையா இது எப்படி ஒரு என்ன ஒரு கணக்கு, இது வந்து சும்மா ஏதோ பார்க்கறதுக்கு நார்மல் என்ன இது அப்படின்னு நினைக்கலாம், இது ரொம்ப பெரிய விஷயம். இது சூப்பரா எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஏஐ அப்படின்னு பார்ப்போம், லைவா அப்படியே அதை பால் குடிக்குது, அந்த பால் அதை வந்து குடிச்சுன்னு அப்படியே எடுத்துருக்குறான் வீடியோ. அந்த மாதிரி நிறைய நிகழ்வு நான் பார்க்குறேன். இப்போ அந்த கருணை எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த அன்பு எங்கே போயிடுச்சு பாருங்க. நீங்கள் சொன்னீங்களே இது மனிதனுக்கு மட்டும் தான் முடியும், ஜீவராசி முடியாது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது முடியலன்னா இந்த நிகழ்வு அங்கே நடந்துடக்கூடாது. நீங்கள் அது முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நிகழ்வு அங்கே நடந்துடக்கூடாது. நடக்குது லைவாக பார்க்குறீங்களா? நம்ம தூள் மேலே தொழில்நுட்பத்தில் நிறைய அப்படியே சாப்பாடு வைக்கிறாரு, குட்டிகளும் சாப்பிட்டு காக்காவும் குட்டிங்கன்னா அவருக்கு நாயா, நாய்க்குன்னு குணம் அது பண்ணாது. இப்போ இது சாப்பிட்டு அது சாப்பிடுங்க சைட்ல ஒன்னா உட்காந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் பார்க்கணும். அவருக்கு கேட்கணும், என்னங்க புதுசா இருக்கு, நீங்க ஏதோ புதுசா வைக்கிறீங்க, அது 2 பேரும் அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க, நான் என்னைக்குமே பார்த்தது இல்லையே இந்த நிகழ்வு கேட்கறேன். வாக்கிங் போடுறது இதை நான் பார்த்ததே இல்லையே, நாய் விரட்டம் இல்ல காக்கா புட்டோம், இது 2 பேரும் நடக்கல. அது அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடுது, இந்த பக்கம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு போகுது. இது ரொம்ப அன்பா இருக்குது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நீங்க சொல்லும் போது ஏன்னா இப்போ அதுக்குள்ள வந்து ஒரு ஏன்னா ஒரு பொருள், அந்த பொருள் எனக்கு வேணும், அது ஆசை இருக்கும், அந்த போட்டி போயிடுச்சுங்க. காரணம் அந்த உணவுன்ற ஒரு விஷயத்துல ஒரு மாறுதல்னால சுவை குறைவு, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அதிகம், அளவும் அதிகமாக போட்டுக்கிறோம். 2வது நம்ம வைக்கிற நம்மளோட தன்மைன்னு ஒன்று இருக்குது, நம்ம எதுக்கு சேரணும் ஒன்று இருக்குது, நம்ம உரையாடல் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நாள் நம்மளை கண்டிப்பாக பார்த்துன்னு வேறு இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து அதற்குள்ளே அந்த காமமான ஒரு உணவு கொண்டு வந்துச்சு. அது கொண்டு வரும்போது ஒருத்தருக்குள்ள ஒத்துமைக்குள்ள ஈஸியாக போயிடுறாங்க. இதில் கூட பாருங்க, வேற ஒருத்தரோட வந்து மிங்கிள் ஆயிடுறாங்க ஈஸியா, அவங்களோட அவங்க தான் மிங்கிள் ஆக மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்களே பாருங்க, ஜீவராசி அந்த நாய் தான் ஒத்து போக மாட்டேங்குது, வேற சண்டை போடுது. ஆனா அதுவே பாருங்க, வேற ஒரு ஜீவராசி ஈஸியா ஒத்து போகுது. இது நீங்க பார்த்தா தெரியும், இது எல்லாத்தையும் நடக்குறீங்களா? நான் பரவலா பாக்குறேன். எப்படி அது வேற ஒருத்தர் ஒத்து போயிட்டு நாய்க்கு முடியாது ஒத்து போக மாட்டேது? ஏன்னா இங்கதான் ஒரு விஷயம் இருக்குது. இங்கதான் நீ நானும் எதிர்மறையா நிற்போம். உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இது வேணும். அந்த இடத்துல என்னன்னா உணவும் தேவை, போட்டியும் தேவை. எனக்கு உணவு சாப்பிட்ட மகிழ்ச்சி வேணும், உன்னை ஜெயிக்கிறன்ற மகிழ்ச்சி எனக்கு தேவைப்படுது. அதனால நீ சண்டை போடுற. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா 2 விஷயம் நடக்குது. நான் சாப்பிட்றேன், எனக்கு வலிமை அதிகம், நீ சாப்பிட்ற, நீ சாப்பிடு.
நான் சாப்பிட்றேன், இது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த இடத்துல அது வெற்றி தெரியுது. என்ன வெற்றி தெரியுது? நான் உன்னை சாப்பிட விட்டு நான் வேடிக்கை பார்க்க நானும் சாப்பிட்றேன் போது தான் இதை வெற்றியா தெரியுது. எந்த அளவுக்கு ரெண்டு இது வந்து என்னன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. அது வந்து ஜெயிச்சும் நீ வெற்றி பெறலாம், சந்தோஷம் அடையலாம். ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தோம், ஒருத்தரை நம்ம அரவணைச்சு நீ சந்தோஷம் பெறலாம். நீங்க ரெண்டு பக்கமும் சந்தோஷம் பெற முடியாது. நீங்க என்னன்னா ஒருத்தர் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சு சந்தோஷம் பெறலாம், ஒருத்தர் ஆதரவு கொடுத்து ஒருத்தர் அரவணைப்பு கொடுத்து ஆறுதல் கொடுத்து நீ பெரிய சந்தோஷம் பெறலாம். இப்ப எல்லாரும் சந்தோஷம் வேணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சந்தோஷம் எப்படி வேணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அன்பா தான் சந்தோஷம் வருது. ஆனா நான் என்னோட இவனை இருக்கலான்னு பார்த்தா அவன் இருக்க விட மாட்டேன்றான். அவன் வலிமை கூட நம்ம மோதுறான். இப்ப இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட இருக்க முடியும். ஏன்னா உன் வலிமை வேற, என் வலிமை வேற, உன் உருவம் வேற, என் உருவம் வேற. ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்புன்றதை மட்டும் ஈஸியா மிங்கிள் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ரெண்டு பேரும் அந்த சென்ஸை மட்டும் நம்ம ஈஸியா பரிமாற முடியும். நீ சாப்பிடும் போது நான் கம்முன்னு இருக்கும்போது, நான் சாப்பிடும்போது நீ கம்முன்னு இருக்குது, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே உணவை பிரிச்சு சாப்பிடும் போது அதுல ஒரு மகிழ்ச்சி வரதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா, அது அந்த நடந்திருக்கு. அதுல இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டையும் போட்டுக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே உணவை பகிர்ந்து எடுத்துக்கலாம். அதை பகிர்ந்து சாப்பிடும் போது அதுக்கு உள்ள அந்த உணவு சாப்பிட்ற சந்தோஷமும் கிடைக்கும். நான் அதோட எவ்வளோ அன்பை சாப்பிட்றேன் பாரு, நான் இதோட எவ்வளோ அம்மா சாப்பிட்றேன், ரெண்டு பேருக்குள்ளே அந்த அன்பு பரிமாறம் ஆகுது. இப்போ இதை எப்படி பாருங்க, நீங்கள் கோபத்தினால ஒரு வெற்றி அடைஞ்சவங்க அந்த இடத்துல அன்பு அதை சாப்பிட்றத அலோவ் பண்ணதுனால இது ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதை கண்டுபிடிச்சிச்சு, ஓ இது ஒரு சந்தோஷம் கொடுக்குதுப்பா. அப்போ அந்த சந்தோஷத்தை அது அதிகப்படுத்த பார்க்குது. இதனால தான் அந்த நிகழ்வு அங்கே நடக்குது. இப்போ நீங்கள் நிறைய வாட்டி பாருங்க, நான் எலி சாப்பிடுது, காக்கா சாப்பிடுது, நாய் சாப்பிடுது, மூணு உணவு மைனா உணவு சாப்பிடும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் கூட்டம் சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்க? அவங்களுக்குள்ள ஒருத்தர் உருவம் மாறுறதுனால பிரச்சனை வர மாட்டேது. அவங்களுக்குள்ள நீ வேற நான் வேற தான், நான் வந்து உங்கள்கிட்ட போட்டி போடுற வேலை இல்லை இல்லையா? சிம்பிள் கான்செப்டா. இப்போ நம்ம போட்டி போட வேண்டிய வேலை இல்லை. இப்போ நம்ம இதுவே நம்ம சக மனுஷன் நம்ம பணமும் போட்டி போய் நிற்கிறான். ஏன்னா நீ சாப்பிட்ட விட்டு நீ அவனை ஒன்றா சாப்பிடும் போது அதில் உங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் உணவு போகுது. ஆனால் அதில் பெரிய மகிழ்ச்சி வரல. அங்கே உங்கள் மகிழ்ச்சி நான் போய் சாப்பிட்ட உடனே உள்ள கொஞ்சம் மத ஏற்பட்ட உடனே அதை கொஞ்சம் எதிர்த்து அது உண்ட டவுன் ஆனால் தான் உனக்கு அளவுக்கு சோசம் வருது. அந்த சோசம் பெற நீ ஆசைப்படுறேன். ஏன்னா இங்கே நம்ம அப்படி ஒரு பழக்கம் இருக்குது, சண்டை போட்டே பழகிட்டாங்க. இது அடுத்த ஜீவராசி போது எல்லாமே மாறி போச்சு, உருவம் மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. அதை எதிர்த்தா அது என்ன பண்ணணும்னு உனக்கும் தெரியும். சிறுசா இருக்குது ஜீவராசியில, அதோட வலிமை வேற, என் வலிமை வேற. அப்ப அதை போட்டி போட்டு ஜெயிக்கிறன்றது பெரிய விஷயமே கிடையாது. உண்மையா இல்லையா? அதுக்கு போட்டிக்கு போல. எப்பவுமே யார்கிட்ட யார் போட்டி போடுவாங்கன்னா, நீ நான் ஒரே மாதிரி தான் உங்க போட்டி போடுவேன். பலம் போட்டி விட்டு நான் போட்டி போட மாட்டேன், பலம் கீழே கட்டி நான் போட்டி போட மாட்டேன். ரெண்டு யூக்லெஸ் போட்டிக்கு தான் போய் நிற்குது. நீ நான் ஒன்றுன்றதை கன்ஃபார்ம் பண்ணா பண்ண அவன் ஒன்று இல்லை நான் உயர்வுன்னு காட்டணும், இல்லை நான் தாழ்வுன்னு காட்டணும். இந்த ரெண்டு விஷயத்துல போய் அது நிற்கும் கரெக்டா. இதுவே ஒன்று உயர்வா இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட போய் நிற்காது. அது உயர்வு தான் தெரியுது, நம்ம தோத்தவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடும். ரொம்ப தாழ்வா இருந்தா ஆமா என்ன தெரியுது, இதுக்கிட்ட போய் நம்ம போட்டி போய் ஜெயிக்கிறது எண்ணம் வந்துடும். அப்போ ஆக மொத்தத்தில் ஜெயிக்கணும். அங்கே ஏதோ ஒரு சந்தோஷம் அன்பா நீ ஒரு விஷயத்தை பரிமாறும் போது விட்டு கொடுக்கும் போது அங்கேயே ஒரு மகிழ்ச்சி வருது. ஓஹோ இந்த மகிழ்ச்சி நல்லா இருக்குது, இவன் இப்படி மகிழ்ச்சி எடுத்துதான் எடுத்துக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரெண்டு நேரஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று ஒரே பொருளாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல அது ஒரு முன்னொரு மகிழ்ச்சி தேவைப்படுது. ஜெயிச்ச ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா, அது தேவைப்படுது. அப்பதான் அது அப்பதான் ஃபிளாஷ் பண்றாங்க. அப்பதான் ஃபிளாஷ். இப்ப நான் எல்லாம் தான் வந்து பாருங்க, எல்லாம் ஒண்ணு தான் சாப்பிடுவோம், அதனால ஒண்ணு முட்டி நிற்கும். புரியுதுங்களா? இதுல என்னன்னா மீது முட்டாதால் என்ன கதைன்னு கேட்டா, நம்மளுக்கு தேவையில்லப்பா நம்ம பண்ண அந்த எண்ணத்துல ஒருத்தவங்க இன்னொருத்தரே நம்ம ஜெயிச்சிருவோம், அதுக்கு நல்லா கன்ஃபார்மா தெரியும். அதனால அவர் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி வெற்றி அவருக்கு இருக்குது, ஆனால் ரிலாக்ஸ் ஆடுறாரு. ஆனா அந்த வெற்றி இல்லை, இவன் நம்ம தோத்துருவோமா ஜெயிப்ப இந்த சண்டை உள்ளுக்குள்ள வந்து ஒரு போட்டியில் நிக்கிறவங்க வந்து அந்த நேரம் ரொம்ப கிளாஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்த யூஸ் பண்ணி சாப்பிட செய்வாங்க, ரெண்டு பேரும் சண்டையை போட்டுப்பாங்க. இந்த வெற்றியும் கிடைக்கணும் அந்த வெற்றியும் கிடைக்கணும்னு அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போக மாட்டாங்க. லாங்கில் இருக்கும்போது தெரியாது, அவன் வேற கம்முன்னு அந்த போய் சிந்திக்க மாட்டான், வேற ஏதோ சிந்தனை கம்முன்னு போயிடும். கிட்ட தான் சிந்தனை வந்துடும் அவங்ககிட்ட. இப்போ இந்த நிகழ்வு தான் அல்ல நான் நீங்க ஒரே விஷயம் தான், அன்புன்றது தான். அது நீங்க ஒரே விஷயம், எல்லாரும் அரவணைப்பு எதிர்பார்க்குறோம், எல்லாரும் மகிழ்ச்சி எதிர்பார்க்குறோம், எல்லாரும் பெரிய சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோம். உண்மைதானே? உண்மையே சொன்னா இவங்க உண்மையான சுதந்திரம் வேணும் எல்லாருக்கும். இந்த எண்ணம் எல்லாம் இல்லைங்குதியா? அது எல்லாருன்றது எல்லாரும் மனிதன், ஜீவராசி, மரம், செடி, கொடி, அணுக்கள். நீங்க பெரிய பாத்தீங்களா? ஐயா பூச்சி மாதிரி புழு மாதிரி வெள்ளை வெள்ளையா ஓடுதியா? எல்லாத்துக்கும் ஓடி நிற்குதா? பாத்தியா எவ்வளவு ஓடி நிற்குது? இப்போ எங்க ஓடி நிற்குது? என்ன பண்ணுது? அது எவ்வளவு இருக்குதுன்னா நீங்க எல்லா இடத்துலயும் அதாங்குது, ரோட்ல அதாங்குது. இப்ப நீ அதுக்குள்ளதான் நீ இருக்கிற. இப்ப எங்க இருக்கிற? அதுக்குள்ளதான் நீ இருக்கிற, அதுக்குள்ளதான் நீ இருக்கிற. இப்ப நீ ஒரு தண்ணிக்குள்ள எப்படி இருக்கிற அதே மாதிரி அதுக்குள்ளதான் நீ இருக்கிற. சேம் கான்செப்ட். நீ அதான் சொன்ன, தண்ணிக்குள்ள அது நீந்துது, நீ இதுக்குள்ள சுவாசம் பண்ணி நடந்து போற. ஆனா இதுவும் ஒரு ஆற்றல் தான், அதுவும் ஒரு ஆற்றல் தான். நீ தண்ணியை உன்னால பார்க்க முடியுது, உன்னால பார்க்க முடியும். இப்ப நீ பார்த்துட்டு இல்ல
ஓ என்ன ஐயோ கொச கொசம் என்ன சுத்தில அந்த ஆமா உன்னை சுத்தில உனக்கு ஃபுல்லாமே அதாங்குது. ஆமா. அதாங்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆமாப்பா இன்னும் இருக்குது இங்க இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியல, இவ்வளவு தெரியுது கண்ணுக்கு. எப்படி தெரியுது? இதே தேகத்தை கொண்டு தெரியல. அப்போ நம்ம அந்த அன்புன்றதுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது இந்த தேகம் என்ன ஆகுதுன்னா இது வந்து கருவி. இந்த கருவி எவ்வளவு டெக்னாலஜியா மாறும், ஹை லெவலா அதிக டெக்னாலஜியா மாற முடியும். இந்த கருவிகள் அது கன்ஃபார்மா சாத்தியம். அந்த கருவியை மாத்தணும்னா அன்பு வச்சுதான் இதை மாத்த முடியும். நீங்க அன்பை தவிர்த்து வேற எதை வச்சு மாறினாலும் மாறும். அது என்னவா மாறும்னா கோபமா கர்வமா மாறும்போது உங்களுக்குள்ள வெறி வெறுப்பு எல்லாமே அதிகமாகும். அந்த வெறுப்பு அந்த கோபம் என்ன பண்ணா இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னு ஒன்று வாழ வைக்கும். ஆனா அது வேற எந்த சென்ஸுக்குள்ளேயும் அது போக முடியாது. அதனால சீக்கிரம் இந்த உடலை தகர்த்துக்க முடியும், உங்களோட சென்ஸ் எல்லாம் குறைச்சிக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். இது ஒரு மாறுதல் தான். புரியுதுங்களா? அதே விஷயத்த நீ அன்பா அரவணைச்சு ஆதரவா இருந்தனா அப்போ இந்த உடல் நான் பண்ண இன்னும் வலிமைக்குள்ள போகும், இன்னும் ரொம்ப நாள் வாழ வைக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு விஷயத்தை நீ பார்க்குற விஷயத்த நீ கேட்குற ஆன்சர் எல்லாமே மாற்றி வைக்கும் அது. ஏன்னா இந்த உடல் நல்லா பக்குவம் பெறுது இல்லையா? உடல் பக்குவம் பெறும்போது இதை பாரு, அதை பாரு, இதை காட்டுறேன், அதை காட்டுறேன், அது காட்ட ஆரம்பிக்கும். உள்ள வந்து தானா அந்த உடலை மாற்றி அமைக்கும். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்தம் சேதெல்லாம் இருக்கு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ள ஃபுல்லாமே வெறும் நீ பார்த்த அந்த அணுக்கள் மட்டுமே இருக்கலாம். எதுவுமே தேவையில்லை. உள்ள ஈட்னி கீரல் இதெல்லாமே தேவையில்லை. இதயம் ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் நிறைய பேர் நிறைய சிந்திச்சு உண்டு. இதுன்னு ரத்தம் தான் ஓடும், நம்ம ஃபுல்லாமே ஆட்டம் தான் ஓடுது. ரத்தம்லாம் கிடையாது. நீங்கள் அதை பேசி பேசி சொல்லி சொல்லி சிந்திச்சு அந்த செயல்களில் கொண்டு போய் விட்டுருக்குறோம். நம்ம சிந்தனையை மாற்றி யோசிக்கிற அளவுக்கு நம்ம பக்கம் வந்து நம்ம பண்ணோம்னா அதுவும் மாறும். இப்போ இருக்கும்போதே மாறிடும். இது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அந்த அளவுக்கு சென்ஸாக இது பண்ணீங்கன்னா நீங்கள் இப்பயே அப்படி கையை பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாமே ஒரு லைட் பார்ட்டிலாம் மின்னும், உள்ளே போகிற ஆற்றல் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை நினைக்கணும். ஏய் நான் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அறகிறலாம் கிடையாது, எல்லாமே அறதான். நீ மொத்தமே ஆமா இப்படி பார்த்த கையில மின்னு அப்படியே ஜொலிக்கும். நீ பார்க்க மாட்டேன்ற, நீ ஆமா நீ நம்ப மாட்டேன்றிய, நீ அதை சிந்தனைக்குள்ளே போக மாட்டேறிய. நீ வீடு விலகு வேலை அதை கூட்ட போறாள் அது தாண்டி அதுக்கப்புறம் சிந்திக்கணும்ல. தேகம் மொத்தமும் ஒலியா இருக்குது. இந்த தேகத்துக்குள்ள ஃபுல்லா ஒலி தாங்க, எந்த பாட்டும் கிடையாது. எதுவுமே நான் சாப்பிட்ற பொருள் அதான். அது செரிக்கிறதுக்கு போறதுக்கு வேலை கிடையாது. சும்மா நான் இந்த மெசேஜ் நிறைய பண்ணுவேன். அது சூப்பரா இருக்கும். அது சிந்திக்கும் போதே இதோட இதையும் பார்த்தோம்னா இது வந்து வெளியில வேற மாதிரி காட்டுறது. ஆமா இப்ப இந்த உடல் எல்லாம் பார்க்க முடியும். எல்லாத்தையும் உடலோட இருக்கும்போது தான் இந்த சிந்தனை இருக்கும். இல்ல உடலை நீ முதல்ல ஒளியா மாத்திட்ட, இதை ஆற்றலா மட்டும் அணு ஆட்டம்ஸா மாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அது பாக்குற பார்வை விசித்திரமா இருக்கும், சாமையா இருக்கும். அப்படி நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அதோட சென்ஸ்ல வேற லெவல்ல தெரியும். அது நீ உன்ன நீ மாத்திக்கலாம். உன் கருவியை நீ எப்படி வேணா வடிவமைச்சுக்கலாம். இப்ப சும்மா இருந்துச்சு இந்த உடல் இரும்பால இருக்குது, இந்த உடம்பு நீ நினைச்சா பித்திலையா மாத்திக்கலாம், அங்கமா மாத்திக்கலாம், எப்படி வேணா மாத்திக்கலாம். உன்னோட இஷ்டத்தை பொறுத்து உன்னால நீ மாத்திக்க முடியும். இல்லை இது அணு ஆற்றலாம் மாத்திக்கலாம், இது எதுவுமே இல்லாத மாத்திக்கலாம், ஃபுல்லாமே ஒரு அருள் தேகமா மாத்திக்கலாம், அன்பு ஒளியாவே இதை நீ மாத்திக்கலாம். அது மாறுதுன்னு நீ நம்பணும். அது எனக்குள்ள நடந்துனுக்குதுன்னு நினைக்கணும். அந்த செயலுக்குள்ளேயும் ஆழ்ந்து போகணும். எல்லாரும் இந்த மாதிரி மாறணும்னு நினைக்கணும். இந்த சிந்தனையே அதை கன்ஃபார்ம் பண்ணிடும். இது கரெக்டாக நடக்கும். இது இந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் நம்ம யோசிக்கிறத பொறுத்தாரு, நம்ம சிந்திக்கிறத பொறுத்தாரு.